ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எறா கிரேவி தாங்க. நார்மலாக எறா கிரேவி எப்படி மேக் பண்ணுறதுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். எறா எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப பெருசாக வாங்கிட்டோன்னா அது சக்கத்தன்மை வந்துடும். அதே நேரத்தில் குட்டி குட்டியாக வாங்கும்போது அதில் நமக்கு எறா கெப்பாசிட்டி தேராது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் வாங்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இதில் அந்த எறா கிரேவியில் கொஞ்சமாக சாதமும் ஆட் பண்ணி கிளறி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடும்போது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் பட்டன். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இப்போ எறா நான் கூடோடு எடுத்து வச்சுருக்கேன் வாங்கினபடிக்கு. நான் வாங்கும் போது இந்த மாதிரி மெத்தட்ஸில் மீடியம் சைஸில் உள்ள எறா மட்டும்தான் வாங்குவேன். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் தான் நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த உப்பு காரம் சாந்து நமக்கு டேஸ்டியாக இருக்கும். இன்னொன்று பைசாவுக்கு ஏற்ற மாதிரி கெப்பாசிட்டியாகவும் இருக்கும். சின்னதாக வாங்கிட்டோம்னா அதில் பொழிவுத்தன்மை வராது, பெருசாக வாங்கிட்டோம்னா அதில் டேஸ்ட்டு வராது. ஸோ நான் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மெத்தட்ஸில் தான் வாங்கி க்ளீன் பண்ணி இப்போ எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம 1 கிலோ எறா மேக் பண்ண போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம்னு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சைஸுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் எடுக்கலை, சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நமக்கு தூக்கி கொடுக்குங்கிறதுக்காக ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு பேன் வச்சுட்டு ஆயில் 2 கரண்டி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கும், பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். சோம்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன். அதோடு நம்ம உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம குக்கரில் தான் இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம். அதோட தக்காளி 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 பச்சை மிளகாவை 2ஆக கீறி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. உப்பு உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிறது காரசாரமான உப்பு. ரெண்டாவது நம்ம வீட்டில் உப்பு ரொம்ப ஆட் பண்ணிக்க மாட்டோம். அதனால் நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஆயிலில் பட்டு நல்லா கிளறி விட்டு வதங்க விட்டுக்கோங்க. இந்த வதக்கக்கூடிய இந்த டயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த எறாவையும் அதில் ஆட் பண்ணிடுறோம். அதோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். காரம் தேவைக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் காரம் அதிகமாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இன்னொன்று நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாத்தூளும் காரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஆயிலில் பட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதிக அளவில் ஆட் பண்ணிடாமல் எறா அமுங்குற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது கண்டிப்பாக தண்ணி விடும். அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் கவர் பண்ணி லைட்டாக சவுண்டு வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதே ஹீட்டில் இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு கேஸும் சேவிங்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம விட்டிருந்த தண்ணியை விட கொஞ்சம் தூக்கலாகவே நமக்கு தண்ணியோடு இருக்குது. இப்போ நமக்கு வேக வைக்கும்போது எறா முழு வேக்காட்லேயும் வெந்து வந்துடும். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஸ்டவ் பக்கத்தில் நீங்கள் நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா தண்ணி கொதித்து வேகிற அளவுக்கு நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் கிரேவி மெத்தட்ஸில் வந்துருச்சுன்னா ஸ்டவ்வை சிம்மில் வைக்கணும். ப்ளஸ் ஒட்டிடாமல் கிளறி எடுக்கணும். காரணம் என்னென்னா, அப்போ அந்த பிடிப்புத்தன்மை வந்துருச்சுன்னா நமக்கு வாசம் இருக்காது எறா. ஸோ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம பேனில் கிளறி விட்டு இறக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ டேஸ்டி அதிகமாக இருக்கும், வாசத்தோடையும் இருக்கும். இப்போது எறா கிரேவி நல்லா கிளறி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மெத்தட்ஸில் மேக்ஸிமம் மூவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரவுண்ட் பண்ணி எறாவை வேக விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு கேஸும் சேவிங்ஸோடு இருக்கும். இப்போது ஒரு சின்ன பேன் வச்சு அதில் நான் குட்டி கரண்டியால் ஒரு
கரண்டி அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். அதில் நான் 3 பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த மாதிரி பண்ணும்போது பச்சை மிளகாய் வந்து நமக்கு வாசத்தோடு இருக்கும், கருவேப்பிலையும் கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணுங்கிற ஆசை நமக்கு தோணும். இப்போது நம்ம வந்து இதை எறாவோட மிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயத்தோட ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வதக்கும் போது அந்த கவுச்சித்தன்மையை எடுக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு பச்சை மிளகாய். இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறது எதுக்குன்னா, இந்த பச்சை மிளகாவை நீங்கள் எடுத்து சாப்பிடும் போதே அந்த பச்சை மிளகாய் வாசத்தோட எறா கிரேவி இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் மேக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த மாதிரி மேக் பண்ணும்போது நமக்கு பார்க்கும் போதும் கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு சாப்பிடணுங்கிறது பார்க்கும்போதே தோண ஆரம்பிச்சிடும். ஸ்டவ் பக்கத்துலேயே நின்று கொஞ்சம் ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி எடுங்க. அப்போ தான் நமக்கு எறாவில் அந்த காரம் ப்ளஸ் உப்பு, தக்காளியோட புளிப்பு எல்லாமே சார்ந்து வரும்போது எறா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு எறா கிரேவி ரெடி ஆயாச்சு. இந்த பக்குவத்தில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னொரு விஷயமும் இப்போ நான் உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணிடுறேன். நான் கிரேவியை எடுத்து வச்சுட்டு அந்த பேனில் சாதம் வந்து வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து பொழுப்பழுப்பு தன்மையோடு அந்த கிரேவியில் பட்டு கிளறி விட்டுக்குங்க. இந்த மாதிரி மெத்துனாப்பில் கொஞ்சம் கிளறி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து அந்த எறா கிரேவியோட நமக்கு சாதம் மிக்ஸ் ஆகி வரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டில் இந்த மெத்தட்ஸில் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் உண்டு. அதை உங்களோட ஷேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எறா கிரேவி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். ஓகே, தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.